உப்மா செய்வது எப்படி? ஃபஸ்ட்டு எம்போ கடாய் எடுத்து வச்சுக்கணும் அடுப்பு மேலே. அப்புறம் அதில் கொஞ்சம் ரவை எடுத்து போட்டு வதக்கிட்டேன். ஒரு பாத்திரத்தில் கொட்டி வச்சுட்டு அந்த கடாயை கேவி வச்சுட்டு அப்புறம் அந்த கடாயை கொஞ்ச நேரம் கழித்து வச்சு அப்புறம் அந்த கடாயில் வறுத்து வச்சு ரவையை கொட்டிட்டு நல்லா கலர்ந்து இருந்தோடனே அதுக்கு அப்புறம் அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி கலர்ட்டா போச்சு. அவ்வளோதான், ரெடி. என்னது ரெடி? ரவை கலர் ரெடி. ரவை உப்புனா ரெடியா? பெரியவரா நீங்கள் நில்லுங்கப்பா. இப்போ நீ என்ன சொல்லணும் சொல்கிறா. பிரியாணி எப்படிப்பா செய்யுது? அரிசி போட்ட அத 2 பேருமே போய் சொல்லுங்க போங்க. பிரியாணி செய்யுது எப்படி? அரிசியை போட்டேன் அதில் கொஞ்சம் என்னது அண்ணா அது பிரியாணிக்கு என்ன மாவு போடுவாங்க? கார்ன்ஃப்ளவர் மாவு. கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டேன் வதக்கிட்டேன். அப்புறம் இது போடுவாங்க முட்டை போட்டு அது என்னது அந்த கார்ன்ஃப்ளவர் மாவில் அது போட்டு வதக்கிட்டா கொஞ்சம் மசாலா போட்டு அது பண்ணிட்டு ரெடி பிரியாணி ரெடி.